ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சண்டே அதுமா ஒரு ஹெவியா லஞ்சை போட்டு குட்டி தூக்குதா போடலான்னு பிளான் பண்றீங்களா? அதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து சம்பவமா நடந்துட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்கீங்க? வீடியோ பாருங்க. பார்த்துட்டு சந்தோஷமா லைக் கமெண்ட் போடுங்க. அதாவது திமுக அரசாங்கத்தை சும்மா தெரியா கிளி கிளின்னு கிளி தொங்க விட்டுருக்காங்க ஒரு மலைவாழ் மாணவி. இன்னைக்கு தமிழ வெற்றிக்கலத்துடைய 4வது கட்டமான கல்வி விருது விலங்குலாம் நடந்துட்டு இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ஏகப்பட்ட மாணவிகள் பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வி விருது விலங்கா தளபதி விஜய் அவருடைய அந்த ஃபங்க்ஷன் விழா மேடையில என்னவோ பேசியிருக்காங்க. ஆனா அதை சரியாக பயன்படுத்தி இந்த ஆளும் கரசை எதிர்த்து துணிச்சலாக பேசிய அந்த மாணவிகளை பார்த்தா ரெண்டு பேர் தான் நான் சொல்லுவேன். ஒண்ணு, நேத்தை 3ஆம் கட்ட படத்தை கல்வி விருது விலங்கு விழால, அதாவது இந்த வக்ரபுத்தி வேலுமனை கிழித்து தொங்க விட்ட அந்த மாணவி. அதுக்கு அடுத்த கட்டமா இன்னைக்கு ஆளுங்கட்சியை விமர்சிச்சு, அதாவது அந்த ஆளுங்கட்சியால் நடக்கக்கூடிய அவலங்களை இங்கு உள்ள அரசியல்வாதிகளே பல பேர் பேச தயங்குற நேரத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவி தங்களுடைய அந்த கஷ்டத்தை எங்க சொன்னா கரெக்டா இருக்குமோ அதை சரியாக பயன்படுத்திட்டாங்க இந்த மேடையை அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவு அழகாக தெளிவாக சரியா பேசினாங்கன்னு சொல்லலாம் அந்த மாணவி. டீசெண்டா செமையா, அதாவது அதனுடைய வழி இருக்கும். மலைவாழ் மக்களா நாங்க வந்து எவ்வளவுக்குள்ள நாங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவுக்குள்ள பின்தங்கி இருக்கு, இதை பத்தி அந்த அரசாங்கம் கவலைப்படாம அதாவது இங்குள்ள அரசியல்வாதிகள் எந்த மாதிரி எங்களுடைய மக்களை பயன்படுத்தி தவறான வழிக்கு கொண்டு சொல்றாங்க அப்படிங்கறத சும்மா தெளிவா அந்த மாணவி எடுத்து வச்சாங்க. அதாவது புரியாதவங்களுக்கு கூட கரெக்டா புரிய வச்சாங்கன்னு சொல்லலாம். சில திரைப்படங்கள் அந்த வழியை காட்டுவாங்க, ஆனா ஒரு மாணவி நிஜமா தன்னுடைய அந்த வழியை சொல்றது இருக்குல்ல, யாரும் எடுத்து கொடுக்காம சொந்தமா அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடையை பயன்படுத்தி பேசணுங்கிறது வேற லெவல். சோ அதாவது என்ன பேசுனாங்க அந்த மாணவின்னு கேட்டீங்கன்னா, மலைவாழ் குக்கிராமங்க. அதாவது இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரால போயிட்டு சந்தன மரக்கடத்துல வெட்டாங்கன்னு சொல்லி எங்களுடைய, அதாவது அந்த மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த சில பேரும் சுட்டு கொண்டாங்க, சில பேர் ஜெயில அடைச்சாங்க. சோ இந்த மாதிரி எங்களுடைய இந்த கிராமத்தில் உள்ளவங்க பிழைப்புக்கு வழி இல்லாம இந்த மாதிரி தற்செயலில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய விவசாயம், நாங்க விவசாயம் உற்பத்தி பண்றோம்ல, அதனுடைய பொருட்களுக்கு மதிப்பு இல்லாம போகுது. அதை நிர்ணயம் செய்யணும்ல அரசாங்கம். நாங்க வந்து இவ்வளவுக்குள்ள நாங்க வந்து தக்காளி விலை இருக்கு, அதுக்கு எங்கிட்ட வாங்குற அந்த விலை ரொம்ப குறைவாக இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவசாயிகளுடைய நிலை எவ்வளவுக்குள்ள கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. இடையில இந்த இடைத்தரகர் இருந்து அதை வேற மாதிரி நம்மகிட்ட கைக்கு ஏதோ பொருள் நம்ம வாங்கும் போது விலை எங்க இருக்கும், ஆனா அதை அவங்க உற்பத்தி செய்யறவங்க வாங்கும் போது ரொம்ப வந்து குறைஞ்ச விலையில அடிமட்ட விலைக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த மதிப்பே இல்லாம இருந்தது விவசாயிகள். சோ அதனால எங்களுக்கு பிழைப்புக்கு வழி இல்லாம இருந்தது. நாங்க வந்து அதிகமா உற்பத்தி பண்றதே மரவள்ளி கிழங்கு தான், ஆனா அதை பெருசா வந்து விலை கொடுத்து வாங்குறது கிடையாது. அப்படி இப்படின்னு தன்னுடைய குமுறல்ல அது மட்டும் இல்ல, இந்த சாராயம் காய்ச்சறாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சி எவ்வளவு பேர் உயிரிழக்கிறாங்க, அந்த கள்ளச்சாரத்துல எவ்வளவு பாதிக்கப்படுது. சோ அப்ப அந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு, எங்க மக்கள் பிழைப்புக்கு எந்த ஒரு வழியும் ஏற்படுத்தாம நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா சில அரசியல்வாதிகளை அங்க வந்துட்டு வந்து ஆசை காட்டி உங்களுக்கு அதிகமா பணம் தரேன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி இப்ப எல்லாம் சந்தங்கிற மட்டும் ஏதாவது ஒண்ணு சிக்கிக்கிறாங்களா அந்த மக்கள். உண்மையிலேயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு மரம் வெட்டுறவங்களுக்கு அதிகமா பணம் தரேன்னு அந்த மக்கள் போறாங்க பிழைப்பு தேடி. ஏன்னா வந்து சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறாங்களா அந்த மக்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க? சோ அப்ப அவங்களுக்கு தக்க மாதிரி ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தா நாம வந்து நல்லா இருப்போம்ல. அதை ஏன் செய்ய தவறுறாங்க? எங்களுக்கு தமிழக முதல்வராக தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறம் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி கூட ஒரு தொழிற்சாலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவி ரொம்ப அருமையா பேசுனாங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஐஏஎஸ் ஆகணும், அதான் என்னோட ட்ரீம். நான் ஐஏஎஸ் ஆகனா, அதாவது கரப்ஷன் இல்லாத ஒரு நல்ல ஒரு சமயத்தை உருவாக்க அதுக்கு நான் பாடுபடும் அப்படின்னு சொல்லி அது இங்கிலீஷ்ல அவ்வளவு அழகான தெளிவா பேசினாங்க. அது பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பெருமையா இருந்துச்சு அந்த மாணவியை பார்க்கும்போது. சோ அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அந்த வளர்ந்த மாணவியாக இருக்க முடியும். ஏன்னா அவங்க மலைவாழ் கிராமத்துல உள்ளவங்க, அவங்களுக்கு அவ்வளவு வசதி பிரைவேட் ஸ்கூல்ல போய் அவ்வளவு வசதியா படம் கட்டி படிக்கிற அளவுக்கு அவங்க கிடையாது. சோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அவ்வளவு தெளிவா அவ்வளவு அழகா அந்த மாணவி பேசுறதை பார்க்கும்போது படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்குவியா, மாசியா தெரிவிட்டாங்க. அதாவது தளபதி விஜயோடைய கல்வி விருது விலங்குகளோ அந்த மேடைய சரியா பயன்படுத்திக்கிட்ட மாணவினால நான் இதுதான் சொல்லுவேன். தங்களுடைய கஷ்டங்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த ஆளுங்க செய்து எங்க சொன்னா அது எத்தனை பேருக்கு இப்போ தளபதி விஜயோடைய கல்வி விருது விலங்கு விழால அந்த பெண் பேசுற இந்த ஸ்பீச் வீடியோ எத்தனை கோடி பேர் பாப்பாங்க தெரியுமா? எவ்வளவுக்குள்ள வைரல் தெரியுமா? வேற எங்க அந்த மாணவி பேசியிருந்தாலும் கூட ஒரு நியூஸ் சேனல்ல கூட லாஸ்டா சின்ன இதா போடுவாங்க, இல்ல ஒரு செய்தித்தாளே ஒரு விஷயத்தை எடுத்து போறாங்கன்னா கடைசி குட்டியா ஒரு விஷயம் வரும். ஆனா தளபதி விஜய் அவர்களுடைய அந்த கல்வி விருது விலங்குகள் அந்த பெண் பேசுற அந்த ஸ்பீச் வைரலாகும் பாருங்க. அதை நிறைய பேர் ஷேர் பண்ண கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை தளபதி விஜய் பண்ணாரு. அதான் கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்ட, அதாவது கருமந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அங்கிருந்து படிச்ச ஒரு மாணவி ஐஐடியில தேர்வாயிருக்காங்க. அதாவது மெழுகுவர்த்தி விளக்குல படிச்சு அவ்வளவுக்குள்ள ஒரு ஐஐடியில தேர்வானதை பாராட்டி தளபதி விஜய் 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கியிருக்காங்க. சோ இப்படி ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் கையில் நடக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சோ இப்படி இதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள், அப்படி துணை கட்சிகள் இவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அலறல் வரதானே செய்யும். சோ இப்ப நீங்க யாரை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்குதான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவர்கள் ஒரு பேரணி நடத்துறாரு.
அதாவது மதசார்பற்ற சமத்துவ பேரணி ஏதோ நடத்துறாரு, ஓகேவா? நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பேரணி நடத்தினா அதுல இங்க மதசார்பற்ற சமூக பேரணினா அதுல அத விஷயங்களை மட்டும் தானே பேசணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல நான் யாருமே சொல்லியிருக்கிறேன், எந்த கட்சி எங்க மேடையை போட்டு என்ன விழா ஃபங்க்ஷன் பண்ணாலும் அதுல தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசாம யாருமே மேடையை விட்டு இறங்குறது கிடையாது. அந்த மைக்க பிடிக்கிறவங்க எல்லாமே விஜய் 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 தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலே விஜய் அவர்கள் அவரை சுத்தி நடக்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல விஜய் அவருடைய வருகைக்கு முன், விஜய் அவர்கள் வருகைக்கு பின் அப்படி ஒரு காலம் உருவாயிட்டு இனிமே அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சோ நான் டாபிக் வரேன். யாருன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் டைரக்டா, அதாவது விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்காகவே இந்த பேர் நடத்த இந்த விழா நடத்த நினைக்கிறேன். சோ திருமாவளவன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு தலித்தும் ஒரு இந்து தானே, என்னைக்காவது அந்த தலித் ஆகியோட இந்துக்களுக்கு என்னைக்காவது ஒரு பிரச்சனைனா இந்த பிஜேபி அரசாங்கம் வருதா? கோயில விட மாட்டேங்கான் வருதா? ஒரு தேரை கொண்டு வர மாட்டேங்கான் ஒடுத்து விடுதா? சோ இந்த மாதிரி எதுக்குமே வராத அந்த பிஜேபி அரசாங்கம் சொல்ற வேலைகளை நிறைவேற்றுறதுக்காகவும் அதனுடைய திட்டங்கள் செயல்படுத்துறதும் மறைமுகமாக நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு இங்க வந்து வராங்க அரசியல்ல. இப்ப புதுசா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுலதான் ஒருத்தர் சினிமா புகழ கொண்டு ஒருத்தர் வராரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்சி பசங்க, அதாவது தலித்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு பின்னாடி போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. சோ அதாவது உண்மையான விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரா தலைவரா கொண்டவங்க யாருமே இந்த மாதிரி சினிமா போல கொண்டு நடிகர் பிள்ளைலாம் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வசனத்தை பேசி நிறைய பேசிருக்காரு. சோ இந்த வசனத்தை நான் மேற்கொள் காட்டி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சொன்னீங்களே பிஜேபி பிடி பிஜேபி இது வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஓகேவா? நீங்க உண்மையிலேயே எதுக்காக இந்த அரசியலுக்குள்ள வந்தீங்க? திருமாவளவன் நான் கேட்கிறேன், எந்த ஒரு நோக்கத்துக்காக அரசு கட்சி ஆரம்பிச்சீங்க? இல்ல, அதாவது சாதி மதத்தை ஒழிக்கணும் நீங்க நிறைய பேர் பேசுறீங்க. ஆனா அதை உண்மையிலேயே ஒழிக்கிற மாதிரி ஒருத்தர் அதை பண்ண வந்தாருன்னா உடனே உங்களுடைய அரசியல எப்படிலாம் ஆட்டுறீங்க? அப்போ முழுக்க முழுக்க ஜாதி அரசியலை மையப்படுத்தா நீங்க வாழ்ந்துட்டே இருக்கீங்க. உங்க கட்சியை அதை வச்சு நடத்துறீங்க. எங்க அந்த சாதி அரசியல போயிடக்கூடாது அப்படின்ட்டு அதை நீர்த்து போகாம வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் எஸ்சி பசங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லலாமா? அது எவ்வளவுக்குள்ள தவறான விஷயம். தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி பசங்க விஜய் அவர்கள் போயிடுவான்னு இங்க வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க. அவங்க எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் போறவங்க உங்களுடைய அந்த தலித் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயத்திலிருந்தும் எல்லா மதத்திலிருந்தும் இளைஞர்கள் அவர் பின்னாடி போறாங்க. சோ அதுலதான் அவருடைய பிளஸ் பாயிண்டே இருக்குங்க. ஒரு திரைத்துறையில உள்ள நடிகர் தான் ஜாதி மதம் கடந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒன்னா கூடி, அதாவது நீங்க ஒரு கோயிலுக்குள்ள சர்ச்சு இங்க கூட வேறு மாதிரி மாறி மாறி போங்க மசூதிங்கலாம். ஆனா திரைப்படத்தை பாக்குறதுக்கு எந்த மதம் தெரியாது, பக்கத்துல உட்காந்து என்ன ஜாதி தெரியாது, எல்லாரும் சேர்ந்து ஒரு நடிகர் கொண்டாடுவாங்க. சோ அப்படிப்பட்ட நடிகனுக்கு இந்த மக்களை ஜாதி மதம் இல்லாம எல்லாரையும் ஒன்னு அரவணைக்கிற பவர் இருக்கு. அது எவ்வளவுக்குள்ள பெரிய விஷயம். சோ அப்படி ஒரு மனசால பண்ணணும் இளைஞர்களை ஒண்ணு திரட்டி வரும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதி அரசியலை பயன்படுத்தி அப்ப நீங்க என்ன பெரிய புடிதர் கேட்க திருமாவளவன் அப்ப என்ன ஒரு அவர் பெரிய புடிதர்? ஜாதி ஒழிக்க வந்துட்டாரு, ஜாதிக்கு எல்லாரும் குடும்பம், நீங்க அதை நீர்த்து போகாம தானே வச்சிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அதை மறந்துடக்கூடாது, மறப்படுத்திடக்கூடாது. உங்களை அவன் அப்படி பண்ணா அவங்களை அப்படி பண்ணா. இப்ப திரைப்படங்களை லேட்டஸ்டா எடுக்காங்கல்ல புரட்சியாளர்கள், அவங்க இதே வேலையை தான் பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, முன்னாடி காலத்துல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா உங்களை அமுக்கி இருப்பான், ஒடுக்கி இருப்பான், படிக்காத பாமரம் அப்ப அந்த காலத்துல இருந்துச்சு. இல்லைன்னு சொல்லல, தீண்டாம எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப அது காலங்காலம் எல்லாரும் படிச்சு வேலைவாய்ப்புல முன்னேறி வேலை வந்துட்டே இருக்கும்போது இன்னும் அந்த பழைய நினைவுகளை திரும்ப கூறி உங்க அப்படி பண்ணாமன்னான்னு அதை நினைவு கூறுற மாதிரியே படங்கள் எடுத்து வெளியிடுறது எந்த வகையான நியாயம்? அப்ப நீங்க உண்மையிலே ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கலாம், இல்ல ஜாதி நீர்த்து போகாம அது அப்படியே இருக்கணும், அதனால விட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கீங்களா? எனக்கு புரியல. ஒரு கெட்ட விஷயம் நடந்தா நம்ம வாழ்க்கையில அதை மறக்கணும்னு நினைப்போமா, இல்லைன்னா அது அப்படியே எங்க மைண்ட்ல இருந்துட்டே நினைப்போமா? சோ இது புரியல. இதைத்தான் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப, அதாவது இந்த ஜாதியை வைத்து அரசியல் பண்றவங்க எல்லாம் அதை வந்து ஜாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் மேடைகளை பேசுவாங்க. ஆனா உண்மையா ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒழிக்கிற மாதிரி ஒருத்தர் வந்தாங்கன்னா, நான் சொல்றேன், விஜய் அவர் எந்த ஜாதியை மையப்படுத்தி அரசியலை கொண்டு போறாரு, இல்ல எந்த மதத்தை மையப்படுத்தி அரசியலை கொண்டு போறாரு? புரியல. அவர் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுடைய இளைஞர் எல்லாருமே ஜாதி மதம் மக்கள் அவருடைய கட்சியில எல்லா பயிலும் இணையறான், எல்லா மதத்துக்காரும் இணையறான். விஜய் அப்படிங்கிற ஒருத்த மனுஷன் அவர் வந்து சினிமாவில் உச்ச புகழ் பெற்றதுனால அவர் மேல ரசிகரா இருந்தவங்க எல்லாருமே அவர் மேல அன்பு கொண்டு அரசியல் முன்னெடுக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமாவை விட்டு நான் வாரேன் சொன்னதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி உள்ள நிறைய பேர் அவரை வரவேற்கிறோம். சோ அப்போ ஒரு சமூகத்தை ஜாதி மதம் பக்கம் ஒருத்தர் இணைக்கும் போது உங்களால முடிஞ்சு நீங்க நல்லது நடக்கணும், இந்த ஜாதிலாம் ஒழிக்கணும், இளைஞர் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவரா சரி அவர் வழியில போறாரு நம்மளால அப்புறம் நீங்க அதுவும் இல்லாம நீங்க விழா நடத்தி மேடப்பட்டு ஒரே அவரை பத்தி விமர்சிக்கீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமா பயம் வந்து விட்டு, அதாவது உங்க கட்சியில இளைஞர் எல்லாருமே அவர் பக்கம் போறாரு, அதுக்கு தெளிவா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி திமுக அரசாங்கம் அப்படியே ஆலமர் கட்சி அலறுதோ அதே மாதிரி அவருடைய கூட்டணிக்கு நீங்களும் பயங்கரமா இப்ப அலறிட்டு இருக்கீங்க. சோ அதான் உண்மை. திருமாவளவன் இவ்வளவுக்குள்ள வந்து பேசுறாருல, நீங்க நான் கேட்கிறேன், இன்னைக்கு மதசார்பற்ற பேரணி அப்படி இப்படின்னு மக்களுக்கு நல்லதுக்காக நீங்க பண்ணி சொல்றீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, பெண் பிரச்சனை வந்துச்சுல, அப்ப எந்த ஒரு போராட்டமா நீங்க முன்னெடுத்தீங்களா? கள்ளச்சாராயம் பிரச்சனை எந்த போராட்டம் முன்னெடுத்தீங்களா? இல்ல வேங்கவியல் பிரச்சனைக்கு என்ன நீங்க எடுத்தீங்க? உங்க மக்களுக்காக என்னத்தை நீங்க முன்னெடுத்தீங்க?
அப்போ உங்க மக்களுக்கு என்னன்னா பரவாயில்ல, நீங்க முட்டு கொடுக்குற அந்த கூட்டணி கட்சி அவங்களுக்கு எந்த ஒரு சேதாரம் கிடையாது, அவங்களோட கெட்ட பேர் கிடையாது. எங்க கூட்டணி கட்சினா அந்த தேர்தல் நேரத்துல மட்டும் கூட்டணி வைங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க கொள்கை நீதியா நிக்க வேண்டாமா? நாங்க வந்து அந்த 5 வருஷமா உங்களுக்கு முரட்டு முட்டா குடுத்துட்டு இருப்போம் அப்படின்னா அதுல என்ன இருக்கு? இதுல இன்னொரு விட சொல்றாரு திருமாவளவனுக்கு முன்னாடி. அதாவது இவங்க வந்து பார்த்தா இப்ப இந்த தேர்தல்ல வந்து திமுக அதிக தொகுதியில கேட்பாங்களாம். அவங்க குடுக்காட்டாலும் அவங்களோட தான் கூட்டணி தொடருவாங்களாம். இதுக்கு தான் பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமே. எதுக்கு இது எனக்கு புரியல. இதான் முரட்டு முட்டுங்கிறது. திருமாவளவர்களே வாயால சொல்ற நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்ட்டு. துணை முதலமைச்சர் கேட்க வேண்டியது திமுக கேட்டா அப்படி இப்படிங்க. நாங்க முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படல. துணை முதலமைச்சர் எங்களுக்கு எதுக்கு? நாங்க பிரதமர் அவருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு எங்க ஒண்ணும் வழி இல்லையா? அது துணை முதலமைச்சர் கேட்கறதுக்கே அங்க ஒண்ணும் இல்ல. இதுல இவங்க பிரதமருக்கு போயிட்டாங்க. அப்ப இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். காமெடியா இல்லையா? சோ இதுக்கு எங்க வழி இல்ல. இல்ல துணை முதலமைச்சர் கேட்கறதுக்கே அங்க ஒண்ணும் வழி இல்ல. அதுக்கு தைரியம் கிடையாது. அங்க கேட்டா அவங்க கூட்டம் வந்து வெட்டி விட்டாங்க, தர மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். சோ அப்படி இருக்கும்போது பிரதமரா சிரிப்பு தான் வருது. அது என்ன நினைச்சிட்டு இவங்க எல்லாம் வந்து மேடைகள்ல பேசுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நாம என்ன நினைக்கனா, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அந்த இளைஞர்கள் எல்லாருமே இந்த ஜாதி மதத்தால பிரிவுபடாம ஒட்டுமொத்தமா இணையணும், தமிழர்களா ஒன்றிணையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ அப்படிங்கும்போது அதை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல ஒருத்தர் வரும்போது அவர் யாருமே தளபதி விஜயவர்ல மட்டும் யாருமே ஒரு ஜாதி ரீதியாவும் மத ரீதியாவும் பாக்குறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல பிறந்தா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியில ஒரு குறிப்பிட்ட மதத்துல பிறக்க முடியும். ஆனா திரைக்கலைஞன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்தா மட்டும் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்று கொள்ற அந்த கதாபாத்திரங்கள் மூலமா அவங்க மனசுக்கு நெருக்கமாயிரும் மக்கள் மனசுல. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்சவர்ப்பா அப்படின்ட்டு. சோ அப்படி இருக்க ஒருத்தரால எல்லாரும் இணைக்க முடியும் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு சக்திக்கு அப்படி ஒரு மக்களை இணைக்க முடியும் ஜாதி மதம் இல்லாம ஒருத்தரால வலுப்படுத்த முடியும்னா நீங்க திருமாவளவர்கள் உண்மையிலேயே இந்த மக்களுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன், இந்த மக்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சேன், இந்த மக்கள் மேலோங்கி வரணும், எல்லாம் கோட் சூட்டு போட்டு வரணும், இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் வரும்போது அப்படி இல்லையா, உங்களால பண்ண முடிஞ்ச அரசியல நீங்க பண்ணிட்டு போங்க. அதை விமர்சனம் பண்ணி என்னத்த பண்ண போறீங்க? அப்ப நீங்க முழுக்க முழுக்க இந்த ஜாதி அரசியலுங்கிறது இங்க இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் நிரூபிக்கீங்க. சோ இப்படிதாங்க ரொம்ப நாளா இதாங்க சொல்ல நினைச்சிருந்தேன். அதாவது உண்மையே தமிழ்நாட்டை ஜாதி ஒழிக்கணும்னு போராடுறது தூர ஆட்கள் மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்க கடைசி ஜாதி ஒழிக்க போறது இல்லை. ஜாதி ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கும் தெரியும். சோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால சூழ்நிலை வந்தா அதை கெடுக்கிறதுக்கு உண்டான வரைக்கும் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜாதியை ஒழிஞ்சிட்டா அவங்களால அரசியலே பண்ண முடியும். இதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கான ஒரு உண்மையான தலைவரை யாரை தேர்ந்தெடுப்பீங்க, யார் வந்தா இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும், இந்த சமுதாயத்தை ஒரு மாற்றவருங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சோ உண்மையான ஒருத்தர் தேர்ந்தெடுங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். சோ இன்னைக்கு வீடியோ பார்த்திருக்க உங்களுக்கு நான் பேசுற விஷயங்களை எது மாற்று கருத்து இருக்கு, இல்ல இது சரியில்லை, இது தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.